பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டு தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டு தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார் குறித்த விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 5 ஆண்டுகள் தடை விதித்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்க தயாரிப்பாளர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சங்கம் செயற்குழுவில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்திலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாலியல் புகார் குறித்த விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 5 ஆண்டுகள் தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை அளிக்க வசதியாக தனி தொலைபேசி எண் உள்ள நிலையில் தனி இமெயிலும் அதற்கான வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டு தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யாழினி இணைப்பில் இருக்கிறார். யாழினி, பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்களுக்கு 5 ஆண்டு தடை அப்படின்ற பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. வேற என்னென்ன பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது இன்று தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த 68வது பொதுக்குழு கூட்டம் என்பது நடிகர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மேடை நாடக கலைஞர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விசாகா கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்தின் பெண் உறுப்பினர்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக கடந்த 22/4/2019 அன்று கமிட்டி என்பது சங்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த 4ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்ரீநகரில் நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான 7 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுவது பாலியல் புகார்களில் பாதிக்கப்பட்டவர்களின் புகார்களின் அடிப்படையில் குற்றம் புரிந்தவர்களை விசாரித்து புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 5 ஆண்டு திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் பரிந்துரை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்காக பொதுக்குழுவில் அந்த தீர்மானம் என்பது தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதில் இருந்து அவர்களுக்கு சட்ட ரீதியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் கமிட்டி செய்யும் என்ற தீர்மானமும் அன்று நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அதற்காக பொதுக்குழு கூட்டத்திலும் இன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்கள் மீது முதலில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தீர்மானம் என்பது அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தற்போது பொதுக்குழு கூட்டத்திலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.